श्रीमती रामानुजाय नमः। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः। நான்தரும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் அர்ஜுனன் இந்த குணங்களை தாண்டியவங்களை பற்றி ஒரு சில கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த குணங்களை தாண்டினாதான் பிறப்பு, இறப்பு, மூப்பு, துன்பம் இது எல்லாத்துலேருந்தும் விடுதலையடைந்து அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்தன்மையான இந்த பகவானுடைய பாவத்தையே அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால அர்ஜுனனுக்கு இப்படி இந்த முக்குணங்களை தாண்டினவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல். ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அடையாளங்களை கொண்டு நம்மளும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இல்லையா? அதனால் அந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு தான் பகவான் இப்போது பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி. பிரகாசம்னா ஒளிமயமாக இருக்கக்கூடிய அறிவு. இது பொதுவாக இந்த 3 குணங்களில் எந்த குணத்தினுடைய இதனால் வரும், செயல்பாட்டினால வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்வகுணம் உயர்ந்திருக்கிறதுனால. அப்போது சத்வகுணத்தினால் ஏற்படக்கூடிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய அறிவு, பிரவருத்திஞ்ச ரஜோகுணத்தால் ஏற்படக்கூடிய முயற்சி இல்லைன்னா செயல்பாடு, மோகமேவச்ச தமோகுணத்தினுடைய உயர்த்தியினால் ஏற்படக்கூடிய மயக்கம். இந்த 3 பார்த்திங்கன்னா இந்த 3 மூலமாக எந்தெந்த விஷயம் அடைந்தாலும் இந்த முக்குணங்களை தாண்டியவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான் அந்த பகவான் இப்போ சொல்ல போகிறாரு. ஆனால் இந்த 3 எப்போதும் மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த 3 குணங்களும் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை இல்லையா? எப்போதும் இந்த உடலோடு இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்றியமையாமல். அப்போது இந்த 3 குணங்கள் மூலமாக அறிவு வந்தாலோ இல்லை செயல்பாடோ இல்லை மயக்கம் ஏற்பட்டாலோ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி. அதாவது வேண்டாத விஷயம் அடைந்தாலும் அதுக்காக விருப்படைகிறது கிடையாது. அதே போல் விருப்பமானது நம்மக்கிட்டேருந்து விலகி போனாலும், இப்போது எப்படி வேண்டாதது நம்மக்கிட்ட ஒரு வெறுப்பு வருமோ அது போல் நமக்கு பிடிச்சது பிடித்தமானது நம்மக்கிட்டேருந்து விலகி போனாலும் நமக்கு அது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நமக்கு அது பிடிக்காது. ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, விருப்பமானது விலகி போனால் கூட அதை திரும்பி வாங்கணும், அதை திரும்பி பெறணும் அப்படின்றதுல ஆசையே இருக்கிறதில்ல அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ இந்த முக்குணங்களை தாண்டியவங்க எப்படி இருக்காங்களாம்? வேண்டாதது அடைந்தாலும் விருப்பம் காட்டாமல், அதே சமயத்தில் விருப்பமானது தன்னை விட்டு விலகி போனாலும் அதை திரும்பி பெறுறதுல ஆசை இல்லாமல் இருக்காங்க. இப்படி தான் முக்குணங்கள் தாண்டியவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு பகவான் அடையாளங்கள் சொல்கிறாரு. சரி, அடையாளங்கள் இவ்வளோதானா இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.